Hi, hello, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செட்டிநாடு chicken gravy with chicken manchuri. எப்படி செய்யறது பாப்போம். வாங்க நம்ம சேனலுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் செட்டிநாடு chicken gravy எப்படி செய்யறது பாப்போம். முதல்ல அரைக்கிறத அரைச்சுக்குவோம். கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கங்க. எண்ணெய் ஊத்திட்டு மிளகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோனே அடுத்து கொஞ்சம் சீரகம் பட்டை கிராம்பு லவங்கம் எல்லாம் போட்டு பொரிஞ்சோன்னா கொஞ்சம் சோம்பு போட்டுக்கங்க. சோம்பு ஒரு ஸ்பூன்னா சீரகம் 2 ஸ்பூன் போட்டுக்கங்க. சீரகத்தோட ஃப்ளேவர் கூட இருந்தால் தான் கிரேவிக்கு நல்ல வாசனை வரும். எல்லாமே நல்லா பொரிஞ்சோன்னே அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட் சேருங்க. அப்போ தான் அதோட வாசனை நல்லா நமக்கு கிடைக்கும். அடுத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கங்க. அடுத்து பூண்டு நான் சேர்க்க போகிறேன். அதே மாதிரி பூண்டையும் தனியாக வதக்கிக்கோங்க. நல்லா ஒவ்வொரு ஐட்டமும் வதங்க அடுத்த இதை இன்க்ரீடியன்ட் சேருங்க. அப்போ தான் நல்லா அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு தூக்கி கொடுக்கும். அடுத்து கொஞ்சம் கறி லீவ்ஸ் நான் போடுறேன். வாசனைக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம அயன் சத்தும் கறி லீவ்ஸில் நிறைய கிடைக்கிது. அதனால் கறி லீவ்ஸ் நான் போடுறேன். சும்மா போட்டால் என்ன பண்ணுவோம், தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா. அதனால் நான் மசாலாவில் மிக்ஸ் பண்ணி அரைச்சிடுறேன். அதுவும் கொஞ்சம் வதங்கினோன்னே இஞ்சியும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு அப்புறம் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாம் நம்ம வதக்கி அரைக்கிறனால கிரேவி நல்லா கெட்டியாக இருக்கும் நமக்கு. இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. கொஞ்சம் கசகசா பொரிய விட்டு 4 முந்திரி பருப்பு இல்லை 5 முந்திரி பருப்பு போதும் போட்டுக்கோங்க. ஏன்னா முந்திரி பருப்பு தான் ரிச்னஸ் கொடுக்கும் எப்பயுமே ஒரு கிரேவிக்கு. கொஞ்சம் தேங்காய் அரை மூடி கூட இல்லைங்க, அதோட கொஞ்சம் குவான்டிட்டி தான் சேர்க்குறேன். ரொம்ப சேர்த்தாலும் ஒரு மாதிரி கிரேவி டேஸ்ட்டு கொடுக்காது. நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கங்க. இதையும் தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த 2 இது நம்ம முதல்ல வதக்கணும் இல்லைங்களா. சில்லி பவுடர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்து, நான் இன்றைக்கி சாம்பார் தூள் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சில்லி பவுடர் வேணால் சேர்த்து கொரியாண்டர் பவுடரோடு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும் சாம்பார் பவுடர் சேர்த்தாலே. அதை அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாம் போட்டு தாளிக்கிறேன். தாளித்தோன்னே கொஞ்சோண்டு சோம்பும் போட்டுக்கிறேன். சோம்பு போட்டால் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. அதனால் கொஞ்சம் சோம்பும் போட்டுக்கிறேன். இந்த கிரேவி எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே. இப்போ ஆனியனை ஃப்ரை பண்ணுறேன். ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சம் டொமேட்டோவும் ஆட் பண்ண போகிறேன். அதையும் நல்லா வதக்கிக்க போகிறேன். பாதியை நான் கிரைண்ட் பண்ணிவிட்டேன். பாதி எப்படி ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா வரும். இப்போ சிக்கன் நாங்கள் 2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அன்றைக்கி நல்லா வதங்க விடுங்க சிக்கன் அதோட. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அதை இதை ஊற்றிட போகிறோம். ஊற்றிட்டு இதையும் நல்லா வதக்குங்க. இந்த தேங்காய் பேஸ்ட் லாஸ்ட்டில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதை முதல்ல ஆட் பண்ணிடாதீங்க. நல்லா வதங்கினோன்னே காரத்தை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். சால்ட் வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விடுங்க. ஒரு டிப்ஸு, நல்லா
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நீங்கள் சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது வந்து நல்லா பைண்ட் ஆயிரும், சீக்கிரமாக வேகும், உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நான் இந்த தேங்காய் அரைச்சதை சிக்கன் வெந்துருச்சு, வெந்தோன்னு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கறி லீவ்ஸும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன் வாசத்துக்கு. லாஸ்ட்டில் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு ஒரு கொதி வந்தாலும் நம்ம இறக்க வேண்டியதுதான். அருமையான செட்டிநாடு கிரேவி இன்றைக்கி உங்களுக்காண்டி நாங்கள் கொடுக்குறோம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு ப்ளேஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது சிக்கன் மஞ்சூரியன். இது ஒரு சைனீஸ் டிஷ்ஷு. அதுக்காண்டி நம்ம வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், மைதா, கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர்னால் 1 ஸ்பூன் மைதா. ஆரம்பத்திலே தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க. முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அப்புறம் நீங்கள் சிக்கனை வந்து இதில் போட்டு திருப்பி வந்து அதை வந்து கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். முதல்ல எல்லா மசாலாவும் பைண்ட் ஆகட்டும். பைண்ட் ஆனோன்னு அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை வந்து போடலாம். அதில் தண்ணி கொஞ்சம் விட்டுக்கிறோம். நம்ம விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறோம். கலந்து விட்டுட்டு நம்ம இந்த சிக்கனை வந்து அதில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற விட போகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காண்டி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண காத்துட்ருக்கோம். அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டிருக்கோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே பைண்ட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுட்டு அப்புறம் நம்ம சிக்கனை வந்து அதில் போட போகிறோம். நல்ல ஈஸியான ப்ரொசீஜர் தான். நல்ல வீட்டில் செஞ்சாலுமே நம்ம கடையில் செய்கிற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். அந்த சைனீஸ் ஃப்ளேவர் நல்லாவே நமக்கு கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்டை எங்களுக்கு ப்ளேஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நாங்கள் சிக்கன் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து இந்த மிக்சரில் போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. தண்ணிலாம் இல்லாமல் சிக்கனை வந்து நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. நல்லா பிரட்டி விட்டுருங்க. இந்த மிக்சரில் தண்ணி கூட வந்துடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒத்தையாக அந்த இது வரும். நம்ம பொரிக்கும்போது கொஞ்சம் நேரம் ஊறட்டும், ஒரு அரை மணி நேரம் கூட ஊறட்டும். ஊறும்போது உங்களுக்கு சிக்கன் வந்து சாஃப்டாகும். உங்களுக்கு பத்தாட்டி கார்ன்ஃப்ளவர், மைதா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம் கொஞ்சம். ஏன்னா இல்லாட்டி ப்ளெயினாக இருக்கும் உங்களுக்கு அந்த சிக்கன் சாப்பிடும்போது. கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம். பெப்பர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி லாஸ்ட்டில் யூஸ் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் பிரட்டி வச்சிடுறோம். வச்சுட்டு கடாயில் ஆயில் ஊற்றி அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க. கிறிஸ்பிக்கு முந்தின ஸ்டேஜ் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த மஞ்சூரிக்கு போடுற சாஸ்லாம் வந்து அதில் நல்லா பைண்ட் ஆகும். ஆனால் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா கடை ஸ்டைலே தான் வரும் உங்களுக்கு. இந்த சிக்கன் மஞ்சூரி இவ்வளோ விலை கொடுத்து இத்தனை நாள் வாங்கினோமான்னு யோசிச்சு பார்ப்பீங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து சிக்கனை பொரித்து எடுத்துக்க போகிறோம். எல்லாம் நறுக்கி வச்சுட்டு செஞ்சோன்னா 15 நிமிஷத்தில் நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். அந்த சிக்கன் ஊறுற நேரம் தான் வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும். மற்றபடி ஈஸியாக செஞ்சிடலாம். நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்து மஞ்சூரி ப்ரொசீஜரை நம்ம பார்க்க போகிறோம்.
ஃபுல்லாக கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிடாதீங்க, அதுக்கு முந்தின ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு நான் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், அப்போ தான் கொஞ்சம் ரிச்னஸ் கிடைக்கும்னு. இல்லை நீங்கள் ஆயில் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டு, வெங்காயம் வந்து க்யூபாக நறுக்கிக்கோங்க. வெங்காயம், குடமிளகாய், அப்புறம் கார்லிக்கை வந்து ஃபைனாக வந்து சாப் பண்ணிக்கோங்க. நான் சில்லிஸ் ஒரு 6-7 சில்லிஸ் வந்து வட்டமாக ஸ்லைஸாக நறுக்கி போட்டிருக்கேன், கொஞ்சம் காரத்துக்காண்டி. அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ நான் அடுத்து சில்லி சாஸ் வந்து சேர்க்குறேன். ரெட் சில்லி சாஸு, அப்புறம் க்ரீன் சில்லி சாஸ். இந்த சாஸ் சேர்க்கும் போதே உங்களுக்கு சைனீஸ் ஃப்ளேவர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்து வந்து கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் நம்ம சேர்த்துக்க போகிறோம். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம போடுற சாஸ்லேயே வந்து உப்பு இருக்குது. இப்போ டொமேட்டோ சாஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் கலந்து விடவே அந்த பூண்டும் கேப்சிகமும் நல்லா வெந்துடும். ரொம்ப பொடியாலாம் நறுக்க வேண்டாம், க்யூப்ஸாகவே நறுக்குங்க. அப்போ தான் அந்த மஞ்சூரி ஃபீலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ சோயா சாஸ் ஆட் பண்ண போகிறேன். மற்ற சாஸ் வந்து 2 ஸ்பூன்னா சோயா சாஸ் 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் போதும். சோயா சாஸ் கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். சோயா சாஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சைனீஸ் ஃப்ளேவர் கரெக்டாக வரும். மற்ற சாஸ் ஆட் பண்ணாலும் பண்ணாட்டியும் சோயா சாஸ் வந்து இட்ஸ் அ மஸ்ட்டுங்க, அதனால் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பெப்பர் ஃபைனல் டச்சுக்கு கண்டிப்பாக பெப்பர் போடணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனையும் போட்டு எல்லாத்தையும் சார்ட் பண்ணி ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு உங்களுக்காண்டி சிக்கன் மஞ்சூரி ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்காண்டி நிறைய வீடியோஸ் நாங்கள் போஸ்ட் பண்ண காத்துட்ருக்கோம். அதனால் மறக்காமல் எங்கள் சேனலை வாட்ச் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. பி சேஃப், ஹாவ் அ நைஸ் டே. உங்களுக்காண்டி நிறைய வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்கு, வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.